Hi friends, this is Logan here from Kite. ஸோ இன்றைக்கி நம்ம நிஃப்டியோடது பார்க்கலாம். நிஃப்டி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நிஃப்டி 24,800 இஸ் த பிக்கஸ்ட்டு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை உடைக்கக்கூடாது. உடைச்சதுன்னா மார்க்கெட் இங்கே இருந்து இன்னொரு 600-700 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும். செல்லிங் ப்ரெஷர் வந்ததுன்னா மார்க்கெட் கரெக்ஷன்லேருந்து பேரிஷ் போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கும். பட் பார்க்கலாம் எஃப்ஐஏ இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் ஈரான் வார் எப்படி போக போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் 2-3 நாளில் நமக்கு ஆர்பிஐ பேங்க்கோட மீட்டிங் வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு. இந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் எல்லாம் பேஸ் பண்ணி டெக்னிக்கல் எப்படி மூவ் ஆக போகுதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் டோன்ட் வரி, மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷருக்கு போகல. அதாவது மார்க்கெட் ட்ரெண்டு செல்லாக மாறல, ப்ரெஷர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் இப்போதைக்கு எந்த லெவல் போய் நிற்குன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு வேளை இன்ட்ராடே பிளேயர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 25,150க்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குற பட்சத்தில் மார்க்கெட்டில் நீங்கள் லாங் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ஒரு அப் மூவ் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஒரு வேளை அது ஃபெயிலியர் ஆகி ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருதுனாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், 25,150 ஸ்டாப் லாஸாக, அதாவது ஸ்பாட்லெஸ் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக செல்லிங் வரத்துக்கும் ட்ரை பண்ணலாம். பட் மார்க்கெட் பிரேக் அவுட் மட்டும்தான் இந்த இடத்துல பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக பாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கலாம். ஸோ 24,750க்கு கீழே ஒரு வேளை ஓப்பன் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு வேளை நல்ல செல்லிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஒரு 100-150 பாயிண்ட்ஸ் கீழே செல்லிங் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். பட் மார்க்கெட் மொமெண்டம் இல்லாமல் ரொம்ப சைடு வேஸில் இருந்ததுன்னா ஆப்ஷன் பிளேயர்ஸ், ஆப்ஷன் பையராக இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நாளைக்கு. ஆர்பிஐ மீட்டிங்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் என்னன்றது நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ லெவல்ஸ் தெரியாமல், டெக்னிக்கல் தெரியாமல் மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் பண்ண வேண்டாம் அப்படின்றது மை ரிக்வெஸ்ட். ஸோ என்ன ஆப்ஷன்லாம் பண்ணணுன்னா கூட ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் ஆப்ஷன். பட் டெக்னிக்கல் தெரியாமல் எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்க முடியாதுன்றது தான் ட்ரூ. ஸோ அதனால் லேர்ன் மோர் இன் டெக்னிக்கல் ஃபஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.